வணக்கம் மக்களே. எபிசோடு ஃபஸ்ட்டை வந்து பார்த்தலாம். லிங் ஃபாங் தான் நம்ம இந்த எபிசோடுடைய ஹீரோ. இவன் என்ன பண்ணுறான்னா, திடீர்னு ஒரு பெரிய ஸ்வாடு முன்னாடி நின்றுங்கன்னு அவனுடைய பழசெல்லாம் வந்து அப்படியே நினச்சே பார்த்துட்டு இருக்கான். அப்போ எதிர்க்க ஸ்வாடு என்ன சொல்லுதுன்னா, வெல்கம் லிங் ஃபாங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும். அந்த ஸ்வாட் சொன்னதை கேட்டுட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிங் ஃபாங் கேட்பான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து லிங்க்னே கூப்பிட்டுருவான், இல்லை ஃபாங்க்னே கூப்பிட்டுலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லிங் ஃபேமிலியோடைய அரண்மனையை தான் காட்டுறாங்க. அரண்மனை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம லிங் ஃபாங் என்ன பண்ணுவான்னா, அப்போ தான் வந்து வெளியே இருந்து தாவி குதித்து வந்துக்கிட்டே இருப்பான். அவன் பக்கத்தில் வந்து அவனுடைய ஃபினான்ஸை வந்து நின்றுக்கிட்டு அவகிட்ட ஒரு மருந்து குப்பியை தருவான். அந்த மருந்து குப்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய உடல் அமைப்பும் எலும்புடைய சக்தியை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மருந்தை வந்து அவங்ககிட்ட தருவா. அந்த பொண்ணு பேர் வந்து ஜிம் மேரின்னு. அவங்கக்கிட்ட இருக்க மருந்தை வந்து வாங்கிக்கிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைகளை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஃபாங்க் வந்து சொல்லிக்கிட்டே வந்து கட்டி பிடிப்பான். அப்படியே வந்து அது வந்து ஃபாங்கை வந்து தள்ளி வச்சுட்டு உங்களுக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாங்கோடைய தாத்தா வந்து என்ன பண்ணுவார்னா, என்னுடைய பேரனுடைய திறமைகளை பார்க்க வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பக்கத்தில் இன்னொரு பெரியவர் வருவார். அந்த பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வால் வீரர்கள்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, லிங் ஃபாங்குடைய அப்பா வந்து இந்த கான்டினென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திறமையான திறமை வாய்ந்தவருங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு பிறந்த பையனுடைய டெஸ்ட்டுக்கு வந்து நான் வராமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் சொல்லுவார். லிங் ஷான் டாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிறக்கும் போதே அவருடைய சோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடில் வந்து கிங் லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டே வந்து அவங்க அப்பாவுடைய பெருமையெல்லாம் வந்து அந்த பெரியவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். தாத்தா என்ன கேட்பாருன்னா, டெஸ்ட்டை வந்து ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்பாரு. ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம லிங் ஃபாங் என்ன பண்ணுறான்னா, அப்படியே நேராக கிளம்பி ஒரு இடத்துல வந்து போய் உட்காடுறான். உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஃபுல்லாகவே வந்து ஒன்றா சேர்க்குறான். ஒன்றா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அவனுடைய நெத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாடுக்கான சிம்பிள் வரும். ஸ்வாடுக்கான சிம்பிள் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவனுடைய எனர்ஜி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவனை சுற்றி ஒரு சக்கரா மாதிரி வந்து உருவாகி அப்படியே வந்து ஃபுல்லாக மேலே எழுந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஸ்வாடு வந்து வெளியே வந்துட்டுருக்கோம். இந்த ஸ்வாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மார்ஷல் ஆர்ட் சோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த மார்ஷல் ஆர்ட் சோலை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 7வது லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிங் லெவலு. இந்த பரம்பரைக்கு இன்னொரு ஸ்வாடு வீரன் வந்துட்டான், அதுவும் கிங் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்க அந்த பெரியவர் என்ன பண்ணுவார்னா, பக்கத்தில் இருக்க அவங்க தாத்தாவை போட்டு வந்து தட்டிக்கிட்டே இருப்பார். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் இருக்கால, அவன் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஃபாங்க் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து அவனுடைய எனர்ஜியை இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து என்னால் இன்னும் எவ்வளோ முடியும்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், இன்னும் கொடுக்குறவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவன் திடீர்னு வானத்தில் வந்து தூக்கிட்டு போயிட்டு அவனை சுற்றி வந்து ஒரு 3 ரிங்கு மாதிரி உருவாகுது. அந்த ரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கிங் லெவல் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து நமக்கு பரம்பரைக்கு இன்னொரு ஸ்வாடு வீரன் வந்துட்டான், அவனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா எம்பைரர் லெவலுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே சந்தோஷமாக வந்து கையை தட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஃபினான்சி வந்து அப்படியே மேலே எழுந்து வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க நம்ம லீஃப் அங்கே பார்த்துட்டு ஒரே அடி நெஞ்சு மேலே வந்து கத்தி விட்டு இறக்குறா, ஒரு லைட்டிங் ஸ்வாடு மாதிரி. அப்படியே லீஃப் அங்கே வந்து அவளை பார்த்துக்கிட்டே போய் கீழே விழுந்ததுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அவங்க தாத்தா என்ன உடனே அவரும் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் வீரர் போல், அவரும் வந்து ஒரு ஸ்வாடை எடுத்துக்கிட்டு வந்து போகிறாரு. ஸ்வாடை எடுத்துகிட்டு போகிறத வந்து பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து டீ குடிக்கிற பாட்டி என்ன பண்ணணும்னா, அவள் வந்து ஃபினான்ஸியோடைய ஆள் போல், அவள் வந்து என்ன பண்ணுவான்னா அப்படியே வந்து வேகமாக வருவா. அதை பார்த்துட்டு அந்த பெரியவர் என்ன பண்ணுவார்னா, உடனே திருப்பி அவர் கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணதை வந்து பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவா, ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று எடுத்து வந்து தடுப்பா. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவன் அந்த ஃபினான்ஸை என்ன பண்ணுவான்னா, அப்படியே வந்து அவனுடைய சோல் மொத்தத்தையும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா. சோல் மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவான்னா, அந்த டீ குடிக்கிற பாட்டி மட்டும் சுமாரான ஆள் இல்லைங்க, அவ்வளோ என்ன பண்ணுவான்னா அவ்வளோ பெரிய மார்ஷல் ஆர்ட் வீராங்கனை போல் அவ்வளோ வந்து அட்டாக் பண்ணி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவரை வந்து இப்படி கீழே வந்து ஸ்வாடாலே வந்து அட்டாக் பண்ணி படுக்க வச்சிருவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீஃப் அங்கே வந்து கீழே விழுந்து கிடக்கிறத வந்து பார்த்துட்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஹீரோயினை பார்த்து கேட்குறப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, டேய் இது போல் சக்தியெல்லாம் வந்து எங்ககிட்ட தான்டா இருக்கணும், உங்களுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைடா, நீங்கள் இந்த கிளான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கீங்க, நீங்கள் 3வது இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு லீஃப் அங்கே தலையிலே காலை வச்சு மெரிக்கிறத வந்து பார்த்துட்டே இருக்கும்போது
இருக்கும்போது அதோடைய பாதுகாப்பு படையில் இருக்கவங்களாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரே ஒரு ஸ்மாஷ் தாங்க பண்ணுவான். அவன் எல்லோரும் வந்து அப்படியே பதறி அடித்து போய் விழுவானுங்க, தெரிச்சு போய் விழுவானுங்க. அப்படியே அந்த பெரியவர் தான் காட்டுவார், லிங் ஃபேமிலிக்கு வந்து கடவுள் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டே அவர் வந்து தலையை தொங்க போடுவார். என் மகன் இறந்துட்டான், என் மகன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இருப்பார். அப்படியே அந்த ஜென்ரல் என்ன பண்ணுவார்னா, இவளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இவகிட்ட வந்து அளவுக்கு மீறிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டே வந்து தூரம் நின்றுட்டு இருப்பார். இவனா பண்ணுவானா அப்படியே ஒரு ப்ரோட்டோலில் வந்து கிரியேட் பண்ணி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் அங்கேருந்து போயிடுவாள். அப்படியே வந்து லீஃப் அங்கே என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து அடிப்பட்டதுனால வந்து அவனுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜியே இருக்காது. வாயிலேருந்து ரத்தத்தை துப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கயிற்றுல வந்து ஒரு டாலர் மாட்டியிருப்பான். அந்த டாலரில் வந்து பட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக அந்த டாலர் வந்து மின்ன ஆரம்பிச்சிடும். மின்னானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வந்து கண்முழிக்கிறான். வேற ஒரு டைமென்ஷனில் கண்முழிக்கும் போது அவனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஸ்வாடு இருக்கும். அந்த ஸ்வாடு என்ன சொல்லுன்னா, நீ தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இந்த இடத்துக்கு நீ தான் இதுக்கப்புறம் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். நீ வந்து ஃபீனிக்ஸ் பிளேடை வந்து அவைக்கன் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ தான் இந்த இடத்துடைய ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவோம். அதை கேட்டு நம்மளால் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான் லீஃபாங்க. இதோடு இந்த எபிசோடு முடியுது. செகண்ட் எபிசோடுக்காக கொஞ்சம் காத்திருங்க. நன்றி, வணக்கம்.